ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் காலா கரிகாலன் படத்துடைய ஷூட்டிங் தொடர்ந்து 40 நாட்கள் மும்பைல நடைபெற போகுது அப்படின்னு கூறப்பட்டு வந்த நிலையில வர்ற 10ஆம் தேதியே சென்னைக்கு திரும்புறாராமா ரஜினிகாந்த். என்ன பிரச்சனை, எதனால அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரஞ்சித் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்கும் படம் காலா கரிகாலன். இந்த படத்தை ரஜினியுடைய மருமகன் தனுஷ் தன்னுடைய ஒண்டர்பால் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பா தயாரிக்கிறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் கடந்த மே 28ஆம் தேதி மும்பையில தொடங்கப்பட்டது. தொடர்ந்து 40 நாட்கள் மும்பையிலேயே ஷூட்டிங் நடைபெறும் அப்படின்னும் இதுல ரஜினியும் பங்கேற்பார் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில திடீர்னு ஷூட்டிங்கை முடிச்சிட்டு ரஜினிகாந்த் வர்ற 10ஆம் தேதியே சென்னைக்கு திரும்ப இருக்கிறாராமா. அதுக்கப்புறம் ஜூன் 18ஆம் தேதி முதல் பூந்தமல்லியில இருக்கிற மும்பை தாராவி செட் போடப்பட்டு அங்கு நடைபெறும் ஷூட்டிங்ல ரஜினி பங்கேற்பார் அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. மும்பையில ஷூட்டிங் நடத்தினப்ப ஒரு பாடல் காட்சிய சில பேர் செல்போன்ல படம் பிடிச்சு நெட்ல வெளியிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ரசிகர் கூட்டம் அதிகமா கூடிடுறதால படப்பிடிப்பு மிகவும் பாதிக்கப்படுறதா கூறப்பட்டு வருகிறது. இதனாலேயே படப்பிடிப்பு பாதியில நிறுத்திட்டு சென்னையில செட் போட்டு படமாக்க திட்டமிட்டு இருக்காங்களாமா. இந்த நிலையில அடுத்த கட்ட ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கும் ரஜினி ரசிகர் மன்றம் ஏற்பாடு செஞ்சிட்டாங்களாமா. ஜூன் மாத இறுதியிலேயோ இல்லைன்னா ஜூலை மாத துவக்கத்திலேயோ அவர் ரசிகர்களை சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறதா கூறப்பட்டு வந்துட்டு இருக்கு. காலா படத்துல ரஜினியின் இளம் வயது தோற்றத்துல தனுஷும் நடிக்கலாம் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கு. இதுக்காக அவருக்கு தனியா மேக்கப் டெஸ்ட் நடந்திருக்கு. அந்த புகைப்படங்களை ரஜினிக்கு கொடுத்திருக்காங்களாமா. அவர் இன்னும் தன்னோட முடிவை தெரிவிக்கல அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. ரஜினியோட மும்பை நண்பரா சிறப்பு தோற்றத்தில் நடிக்க மம்முட்டியோட தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை மம்முட்டி மறுத்துட்டா சத்யராஜ் அல்லது பிரபுவை அந்த கேரக்டர்ல நடிக்க வைக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. காலா படத்தோட எல்லா உரிமைகளையும் 2.0 படத்தை தயாரிக்கும் லைகா நிறுவனம் கணிசமாக தொகைக்கு கேட்டிருக்காங்களாமா. இது குறித்து தயாரிப்பாளர் தனுஷ் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலையாமா. காலா படத்தை பற்றி மேலும் பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் மித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.